Subhanallah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah wassalatu wassalam ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala ali hizbillah. பிலால் இப்னு ரபாஹ் மக்கத்து சந்தையில் குறைந்த விலையில் விற்கப்பட்டு உமையா என்பவனால் வாங்கப்பட்ட ஹபஷா நாட்டு அடிமை. கருப்பு நிறம், மெலிந்த உடல், சுருண்ட முடி, தடித்த உதடுகள். அன்றைய காலகட்டத்து மக்கள் பார்த்தவுடன் முகத்தை திருப்பிக் கொள்ளும் அளவிலான முகத்தோற்றம். தனது தந்தை ரபாஹும் அடிமை, தனது தாய் ஹமாமாவும் அடிமை. அடிமைகளுக்கு பிறந்திருக்கும் நானும் அடிமையாகவே வாழ்ந்து மரணித்து விட வேண்டியதுதான் என்ற இலக்கோடு மாத்திரம் பயணித்துக் கொண்டிருந்த பிலால் இப்னு ரபாஹுடைய காதுகளில் அன்றுதான் அந்த வார்த்தைகள் வந்து விழுந்தன. அவரது எஜமான் உமையாவும் அன்றைய குறைஷி குல தலைவன் அபூஜஹலும் பேசிக் கொண்டிருப்பது அவருடைய காதுகளில் தெளிவாகவே கேட்கிறது. அப்துல் முத்தலிபின் பேரர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? நீயும் நானும் வணங்கிக் கொண்டிருக்கும் லாத்தையும் உஸ்ஸாவையும் பொய்ப்பித்து பல தெய்வ கொள்கைகளை நிராகரித்து ஒரே இறைவனை மாத்திரமே வணங்க வேண்டும் என போதித்துக் கொண்டிருக்கிறார். மனிதர்களாக படைக்கப்பட்ட அனைவரும் சமமானவர்கள்தான் என்றும், நிறத்தாலோ குலத்தாலோ யாரும் யாரையும் விட உயர்ந்து விட முடியாது என்றும், எங்களையும் இந்த அடிமைகளையும் சமப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற அபூஜஹல் கூறி முடித்த அந்த வார்த்தைகள் அந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பிலால் இப்னு ரபாஹுடைய காதுகளில் வந்து விழுந்ததும் அதனை நம்ப முடியாமல் இருந்தது. அடிமை விலங்குடனே என் ஆயுள் முடிந்துவிடும் என்ற விரக்தியோடு மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்த பிலால் இப்னு ரபாஹிற்கு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியமாக தெரிகிறது. எங்களுக்காகவும் குரல் கொடுக்கும் ஒரு மார்க்கம் இருக்கிறதா? எங்களுக்காகவும் குரல் எழுப்பி பேசும் ஒரு மனிதர் இருக்கிறாரா? அவர் யார்? எங்கிருக்கிறார்? அவரை நான் எப்போது சந்திப்பது என்ற எண்ணங்கள் மாத்திரமே பிலால் இப்னு ரபாஹ் என்ற அந்த கருப்பு நிற அடிமையின் சிந்தனைகளில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்து அவர்கள் போதித்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நபர்களில் ஒருவராக மாறிவிடுகிறார். அதுவரை ஹபஷா நாட்டு கருப்பினத்து அடிமை பெண்ணின் மகனாக மட்டுமே பார்க்கப்பட்டு வந்த பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுதந்திரமானவர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட காரணத்தினால் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் அதே காலகட்டத்தில் என் போன்ற அடிமைகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று இவர்களுக்கு தெரிய வந்தால் என் நிலை என்னவாகும் என்ற பயத்தில் தான் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை ரகசியப்படுத்தியவாறே மீண்டும் உமையாவிடத்தில் வந்து அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்படியே நாட்கள் கழிந்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்பி விடுவதற்காக காலை நேரத்தில் அவர்கள் தங்கியிருக்கும் இடத்தை நோக்கி உமையா வந்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து படித்திருந்த ஒரு வணக்கத்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் செய்து கொண்டிருப்பதை பார்த்து விடுகிறார். எந்த முஹம்மதை துரத்த வேண்டும் என்றும், எந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை இந்த மக்கமா மாநகரை விட்டே அழித்தொழிக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோமோ, அதே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்கும் இந்த பிலாலும் ஏற்றுக்கொண்டு விட்டாரே என்று தெரிய வந்தவுடன் உமையாவால் அதனை பொறுத்துக் கொண்டிருக்க முடியவில்லை. இந்த விடயம் ஏனைய குறைஷி தலைவர்களுக்கு தெரிய வந்தால், உனக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்கும் இந்த பிலாலை கூட உன்னால் கட்டுப்படுத்த முடியாதா என்று என்னை கேலி செய்து பழித்து பேசுவார்களே என்ற பயம் அவனுடைய கோபத்தை பன்மடங்காக பெருக்கி விடுகிறது. அன்றிலிருந்து ஆரம்பம் செய்கிறான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாற்றில் இருந்து மறுக்கவோ மறைக்கவோ முடியாத கொடூரமான கருப்பு பக்கங்களை இரவு முழுதுமே வெறும் உடம்பில் ஓய்வில்லாத சவுக்கினால் ஆன அடி, பகல் முழுதுமே பாலைவன சுடுமணலில் இரத்த காயங்களுடன் படுக்க வைக்கப்பட்டு பெரும் பாறாங்கல் ஒன்றை தூக்கி அவர்களின் நெஞ்சின் மீது வைக்கப்படுகிறது. அசையக்கூட முடியாது. சில நேரங்களில் மக்கத்து சிறுவர்களின் கரங்களில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கட்டி வைக்கப்பட்டிருக்கும் கயிற்றினை கொடுத்து விடுவார்கள். மக்கத்து வீதிகளில் ஆடைகள் களையப்பட்ட நிலையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இழுத்துச் செல்லப்படுவார்கள். இந்த கொடுமைகள் ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வாரம் 2 வாரம் அல்ல, ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, வருட கணக்கில் இதே கொடுமைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. அவர்கள் எதிர்பார்ப்பது பிலாலுடைய நாவிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையைத்தான்,
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் மறுத்துவிட்டேன், லாத்தையும் உஸ்ஸாவையும் நான் கடவுளாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்ற வார்த்தைகளை மட்டும்தான். ஆனால் அந்த இரத்த காயங்களுடன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவிலிருந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் ஒரே வார்த்தை அஹது அஹது என்ற வார்த்தை மட்டும்தான். என்னை படைத்தவன் ஒருவன் 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 தான் என்ற வார்த்தை மட்டும்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவிலிருந்து ஓய்வில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். அடிப்பவர்கள் கூட ஓய்ந்து விடுவார்கள், இழுப்பவர்கள் கூட ஓய்ந்து விடுவார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவு மட்டும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கும் அதே வார்த்தையை அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதே காலகட்டத்தில் நாங்களும் அந்த குறைஷிகளின் அடிமைகளாக்கப்பட்டிருந்தவர்கள் தான். நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட காரணத்தினால் அந்த கொடூரர்களால் பலவிதமாக துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருந்தோம். எங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தவர்களும் அந்த நேரத்தில் எதிர்பார்த்தது அந்த வார்த்தைகளை மட்டும்தான். அல்லாஹு தஆலா வஹி அறிவித்திருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருந்தார்கள். உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத கட்டத்தில் அவர்கள் சொல்லும் அந்த வார்த்தையை சொல்லி அவர்களுடைய வேதனையில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்கிறதே அது போதும். எங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாத கட்டத்தில், எங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாத உச்சகட்ட வேதனைகளில் அந்த வார்த்தைகளை சொல்லி தப்பித்து விடுவோம். ஆனால் எந்த கட்டத்திலும், எப்படியான வேதனைகளின் உச்சகட்டத்திலும் அந்த பிலாலுடைய நாவிலிருந்து அஹது என்ற வார்த்தையை தவிர்த்து வேற எந்த வார்த்தைகளும் வெளிவராது. ஒரு கட்டத்தில் உமையா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறான், பிலால், இந்த மார்க்கத்தை விட்டு நீ வெளிவராவிட்டால் இந்த அரேபியாவில் நீ கேள்விப்பட்டிராத சித்திரவதைகளை கொண்டு உன்னை நான் வேதனைப்படுத்தி காட்டுவேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்துக் கொண்டே அவனை பார்த்து சொன்னார்கள், உமையா, இந்த அரேபியாவில் அல்ல, முழு உலகத்தில் இருக்கும் சித்திரவதைகளை கொண்டு வந்து என்னை நீ கொடுமைப்படுத்த நினைத்தாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிற்காக பொறுத்து கொண்டிருக்கும் என்னை போன்ற ஒரு பொறுமையாளியை நீ காண மாட்டாய். ஒரு முறை அபூ ஜஹல் உமையாவை அழைத்து சொல்கிறான், உமையா, அவர் அடித்துதைத்து திருந்துவிடும் கூட்டத்தைச் சேர்ந்தவர் போல் எனக்கு தோன்றவில்லை. அவரிடத்தில் அன்பாக பேசிப்பார், ஆசை வார்த்தைகளை சொல்லிப்பார் என்றதும் உமையா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து அவரை தனியாக அழைத்து வருகிறான். பிலால், உனக்கான சுதந்திரத்தை தந்து விடுகிறேன், உனக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கித் தருகிறேன், அரேபிய பெண்களில் ஒருத்தியை உனக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன். நீ ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை உள்ளத்தில் மறைத்துக்கொள். மக்கள் மன்றத்திற்கு முன்னால் வந்து லாத்தையும் உஸ்ஸாவையும் வணங்குகிறேன் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லி என் மானத்தை பாதுகாத்து விடு என்று உமையா சொன்னவுடன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உமையா, அஹதுன் அஹத் என்ற வார்த்தையை தவிர்த்து வேறு எந்த வார்த்தையை மொழிவதற்கும் என் நாவில் சக்தி கிடையாது. இந்த பதிலை கேட்டவுடன் அதற்கு மேல் உமையாவினால் எதையுமே செய்ய முடியவில்லை. அடித்துதைத்து கொடுமைப்படுத்தியும் பார்த்துவிட்டோம், அன்பாக பேசி அரவணைத்தும் பார்த்துவிட்டோம். இதற்கு மேல் இந்த பிலாலை கொன்றொழிப்பதை விட வேறு எந்த வழியும் இல்லை என்ற முடிவிற்கு வருகிறார். ஹரத்திலே கொலை செய்ய முடியாது என்ற காரணத்தினால் மக்காவை விட்டும் வெளிப்புற பகுதி ஒன்றிற்கு அழைத்து வருகிறார். இந்த காட்சியை பார்த்துவிட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையாவிடத்தில் வந்து, உமையா, இஸ்லாத்தை இவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற காரணத்தினால் இப்படி கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். இவர் விடயத்தில் அல்லாஹுவை நீ பயந்து கொள். இவருக்காக நீ நிர்ணயிக்கும் பணத்தை சொல்லிவிடு, அதனை கொடுத்துவிட்டு இந்த பிலாலை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்றதும் அந்த இடத்தில் உமையா சிறிது நேரம் யோசனை செய்கிறார். இதற்கு மேல் எதற்குமே பயன்பட போகாது. உடல் முழுதும் இரத்த காயங்களுடன் மிதந்து கொண்டு இன்னும் சில நாட்களில் செத்து மடிய போகும் இந்த அடிமையை வருகின்ற லாபத்திற்கு கொடுத்து விடுவதுதான் புத்திசாலித்தனம் என்று நினைத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 5 திர்ஹத்திற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விற்பனை செய்கிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுதலை செய்து அழைத்துச் செல்வதற்காக திரும்பும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உமையா சிரித்தவாறே சொல்கிறார், அபூபக்கரே, இந்த பிலாலிற்காக நீ 5 திர்ஹம் அல்ல, அரை திர்ஹத்தை கொடுத்து விட்டு கேட்டிருந்தாலும் இந்த பிலாலை உன்னிடத்தில் கொடுத்திருப்பேன். இவருக்காக 5 திர்ஹத்தை கொடுத்து உனது செல்வத்தை வீணடித்து விட்டாயே. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உமையாவை பார்த்து சொல்கிறார்கள், உமையா, இந்த பிலாலிற்காக நீ 5 திர்ஹம் அல்ல, 1000 திர்ஹத்தை கேட்டிருந்தாலும் கொடுத்துவிட்டு இந்த பிலாலை நான் அழைத்து சென்றுதான் ஆகியிருப்பேன். சுப்ஹானல்லாஹ்.
ஈமான்தாரியின் அந்தஸ்தை உணர்ந்திருந்தவர்கள் அந்த சஹாபாக்கள். பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமைப்பட்டு சொல்வார்கள், எனது தலைவர் பிலாலை விடுவித்த இன்னும் ஒரு தலைவர் இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்நாளில் அன்றிலிருந்துதான் அல்லாஹு தஆலா புதுவிதமான சுதந்திரமான வாழ்வொன்றை பிறக்கச் செய்தார். புதிதாக பிறந்து விட்டோம் என்ற உணர்வோடு மக்கத்து வீதிகளிலும் பிற்காலத்தில் மதீனத்து வீதிகளிலும் சுதந்திரமாக பறந்து திரிய ஆரம்பிக்கிறார் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த நபியுடைய மார்க்கத்தினை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் இந்த சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபிக்காகவே என் மீதமான வாழ்நாளை கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்தோடு அன்றிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிழலுக்கு நிழலாக தன் வாழ்நாளை அமைக்க தொடங்கிவிட்டார் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், எப்படி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அஸதுல்லாஹ் அல்லாஹ்வின் சிங்கம் என்றும், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸைஃபுல்லாஹ் அல்லாஹ்வின் வாள் என்றும் புகழாரம் சூட்டப்பட்டு கௌரவிக்கப்பட்டதோ, அதே போன்று பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஅத்தினு ரசூலில்லாஹ் அல்லாஹு தஆலாவின் தூதரின் அழைப்பாளர் என்ற புகழாரம் சூட்டப்பட்டு அந்த நேரத்தில் கௌரவிக்கப்படுகிறார். மதீனா வந்ததன் பின்னர் தொழுகைக்கான அழைப்பை விடுப்பதற்கான வார்த்தைகளை அல்லாஹு தஆலா வஹியாக அறிவித்ததன் பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக அதான் சொல்வதற்காக அழைத்தது மக்கத்து குறைஷிகளால் ஹபஷா நாட்டு அடிமையாக மட்டுமே பார்க்கப்பட்டு வந்த இந்த பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான். அன்றைய நாள் சஹாபாக்களுக்கு மத்தியில் முதலாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அந்த சத்தத்தை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதே வார்த்தைகளை இந்த குரலோடு தான் நேற்றிரவு நான் கனவில் கண்டேன். சுப்ஹானல்லாஹ். யாருடைய நாவோ குறைஷிகளின் கொடுமைகளை தாண்டியும் அஹது அஹது என்ற வார்த்தைகளை மொழிந்து கொண்டிருந்ததோ அந்த பிலாலுடைய நாவை வைத்துதான் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை அந்த அதானுடைய சத்தத்தை மொழியும் பாக்கியத்தை கொடுத்துக் கொண்டிருந்தார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது எந்த அளவு பாசம் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், ஒருமுறை பெருநாளுடைய தினம் ஆண்களுக்கான குத்துபாவுடைய உரையை முடித்துவிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கான உரையை நிகழ்த்தும் போது இத்தஃபக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா யதி பிலால் இப்னு ரபாஹ், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை இறுக்க பிடித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தார்கள். உலகத்தில் யார் வேண்டுமானாலும் சமத்துவத்தை பேசி காட்டலாம், ஆனால் நடைமுறைப்படுத்திவிட்டு சென்றவர்கள் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யார் வேதனைப்படுத்தினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அது இந்த உம்மத்தில் இருந்து முதலாவது சொர்க்கம் செல்லும் நபரான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் சரி, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொறுப்பில் அபூ சுஃப்யான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை பார்த்துவிட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் ஏழ்மையான 2 சஹாபாக்களும் அபூ சுஃப்யானை பார்த்து சொல்கிறார்கள், ஆரம்ப காலகட்டங்களில் இஸ்லாமியர்களுக்கு இவர் செய்து கொண்டிருந்த கொடூரங்களை மறந்து விட்டாரா? அல்லாஹு தஆலாவுடைய வாள் இன்னும் இவரை கொல்லாமல் விட்டு வைத்திருக்கிறதா என்று வேதனையிலும் விரக்தியிலும் தனது நண்பர்களோடு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிக் கொண்டிருந்த வார்த்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காதுகளில் கேட்டு விடுகிறது. அந்த நிமிடமே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் வந்து, பிலால், யாரை பார்த்து நீர் என்ன வார்த்தை சொல்லிவிட்டு மக்கத்து குறைஷி தலைவர்களில் ஒருவரை பார்த்தானீர் இப்படி சொல்கிறீர் என அந்த இடத்திலேயே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்து விட்டு இந்த விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லிவிடுகிறார்கள். இதனை கேட்டுவிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், லஅல்லக அக்லப்தஹும் யா அபூபக்கர், பிலாலை கோபப்படுத்தி விட்டா நீர் வந்திருக்கிறீர். லஇன் குன்த அக்லப்தஹும், அந்த பிலாலை நீர் கோபப்படுத்தி விட்டால் லகத் அக்லப்த ரப்பக், உம்முடைய ரப்பை நீர் கோபப்படுத்தி விட்டீர்.
இந்த வார்த்தையை கேட்டவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். பிலாலே என்னை மன்னித்து விடும் என்று கெஞ்சிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா இஹ்வதா, என்னுடைய அருமை சகோதரரே, யக்ஃபிருல்லாஹு லக், அல்லாஹு தஆலா உம்மை மன்னிக்கட்டும், உன் மீது நான் கோபப்படுவேனா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த சஹாபி அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இப்னு சௌதா, கருப்பியின் மகனே என்ற வார்த்தையை பயன்படுத்தி விடுகிறார்கள். வேதனை தாங்க முடியாமல் இந்த விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். தொழுகையை முடித்துவிட்டு திரும்பிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்கள் சிவந்திருந்தது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அபூதர்ரே, உம்மை விட்டும் அந்த ஜாஹிலியத் முழுமையாக நீங்கவில்லை என்று எச்சரிக்கிறார்கள். அந்த நிமிடமே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாலைவன சுடுமணலிலே தன் முகத்தை புதைத்து, பிலாலே, உமது காலினால் என் முகத்தை மிதித்துவிடு, அப்படியாவது என் அகங்காரம் அழிந்து போகட்டும் என்று கெஞ்சுகிறார்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்பிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுஜூது செய்யும் இந்த முகத்தை எனது காலினால் நான் மிதிப்பேனா என்று கேட்டவாறு மன்னித்து அந்த சஹாபியை அணைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டு பாத்திரம் ஒன்றை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடைத்து விடுகிறார்கள். இந்த விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்லி முறையிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பிலாலிற்கு நீங்கள் அதிகமான இலக்காரம் கொடுக்கிறீர், அதிகமான செல்லம் கொடுத்து இந்த பிலாலை நீங்கள் கெடுத்து வைத்திருக்கிறீர் என்று அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கேள்வி கேட்கும் அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனது செல்ல குழந்தை போல் அணைத்து வைத்து அனுசரித்து ஆதரித்துக் கொண்டிருந்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதன் பின்னர் கஅபத்துல்லாவிற்குள் நுழைவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து யாருடைய கரத்தை தெரியுமா பிடித்தார்கள்? அந்த இடத்தில் தனது உயிருக்கு உயிரான தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். எனக்கு பின்னால் நபியாக வருவதற்கு தகுதியானவர் என்று புகழாரம் சூட்டப்பட்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொந்த மருமகன்களான அலி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பிடித்தது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்த நிற கரத்தை. அதே மக்கா வெற்றியின் போது 10,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்க, ஆயிரக்கணக்கான மக்கத்து குறைஷிகள் அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்க, யாரை தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபாவிற்கு மேலே ஏற்றினார்கள்? யாரை மனித இனமாகவே மதிக்காமல் கேவலப்படுத்தி, அடித்து, துன்புறுத்தி, ஆடைகளை களைந்து மானபங்கப்படுத்தி மக்கத்து வீதிகளில் இழுத்துச் சென்றார்களோ, அதே பிலாலை காபாவிற்கு மேலே ஏற்றி எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நாள் அழகு பார்த்தார்கள். அந்த காட்சியை பார்த்துவிட்டு குறைஷிகள் தங்களுக்குள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? இந்த அகோர காட்சிகளை பார்க்க முடியாமல் தான் எங்களுடைய முன்னோர்கள் செத்து மடிந்து விட்டார்கள் என்று அவர்கள் தங்களுக்குள் வைத்தறிச்சல் பட்டுக் கொள்ளும் அளவிற்கு அந்த குறைஷிகளுக்கு முன்னால் கஅபத்துல்லாவிற்கு மேலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றி காட்டிவிட்டதால் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு தஆலா இவருக்கு கொடுத்திருந்த மிகச் சிறப்புகளில் இன்னும் ஒன்றுதான், ஈடுணையற்ற தியாகிகளான 313 பத்ர் சஹாபாக்களில் இவரும் ஒருவர். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினால் மக்காவில் கஅபத்துல்லாவிற்குள் வைத்து அபூ ஜஹலிற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கும் மரண எச்சரிக்கையை முன்னறிவிப்பு செய்தது போன்றே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் எஜமான் உமையாவும் அதே பத்ர் களத்திற்கு இழுத்து வரப்படுகிறார். பத்ருக்கான அழைப்பு வந்தவுடன் யுத்தத்திற்கான தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கும் உமையாவை பார்த்து அவருடைய மனைவி கேட்கிறாள், உம்முடைய மதீனத்து தோழர் சஅதினால் சொல்லப்பட்டிருக்கும் மரண எச்சரிக்கையை மறந்துவிட்டார், இந்த யுத்தத்திற்கான தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட மனைவியை பார்த்து உமையா சொல்கிறார், எதனையும் நான் மறந்துவிடவில்லை. மக்கத்து மக்கள் அனைவரும் போருக்காக புறப்பட்டுக் கொண்டிருக்க, குறைஷி தலைவர்களில் ஒருவரான நான் மட்டும் எப்படி வீட்டில் மறைந்திருப்பது? அவர்களுடன் போவது போல் புறப்பட்டு சென்றுவிட்டு
போரில் கலந்து கொள்ளாமல் மறைந்தவாறு மக்காவிற்கு திரும்பி விடுவேன் என்கிறார். பயந்தவராக மறைந்து வந்து கொண்டிருந்த உமையா இழுத்து கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். அதே பதிர்களத்தில் ஓயாத சிங்கமாய் பதிர்களம் முழுவதுமே கட்சித்துக் கொண்டிருந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரங்களில் சிக்கவில்லை அந்த உமையா. மல்யுத்த வீரராய் பத்ர் யுத்த களத்தையே கதிகலங்கச் செய்து கொண்டிருந்த அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரங்களில் சிக்கவில்லை அந்த உமையா. 1000 மலக்குமார்களின் அசுர வெட்டுக்களுக்குள் சிக்கொண்டு சிதறிக்கொண்டிருக்கும் அந்த குறைஷிகளுக்கு மத்தியில் இந்த உமையாவை அல்லாஹு தஆலா கொண்டு வந்து விட்டது யாருக்கு முன்னால் தெரியுமா? கலிமாவை சொல்லிவிட்டதன் காரணத்திற்காக மட்டுமே. யாரை அரேபியா காணாத சித்திரவதைகளை செய்து கொடுமைப்படுத்தி வருடக்கணக்கில் ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தாரோ, செத்து தொலைய போகும் இந்த அடிமைக்கு 5 திர்ஹமே அதிகம் என்று யாரை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் விற்றுவிட்டு தொலைந்தது தொல்லை என்று மார்பு தட்டிக்கொண்டு சென்றாரோ, அதே பிலாலிற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான் அல்லாஹு தஆலா அந்த பதிர்களத்தை. இன்றைய நாள் நீ தப்பிவிட்டால் என்றைக்குமே எனக்கு விமோசனம் கிடைக்காது என்று சொல்லியவாறே அன்று வெட்டி வீழ்த்துகிறார்கள் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமையா என்னும் அந்த கொடுங்கோலனை அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்கள் செய்து கொண்டிருந்த அநியாயங்களை அவர்களே மறந்து விடலாம். அவர்களை படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதனை மட்டும் மறந்துவிடக் கூடாது. وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ. அத்தனை கொடூரங்களின் உச்சிகளையும் தொட்டிருக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாற்று நடிகிலும் முதலாக அவர்களை கலங்க வைத்து கலங்கடித்த நிகழ்வென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம்தான். அந்த மரண செய்தியுடன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடிந்து மனமுடைந்து போகிறார்கள். எந்த ஒரு சஹாபியாலும் அந்த மாநபியின் மரணத்தை தாங்கிக் கொள்ளும் நிலைப்பாடு அன்றைய நாள் இருக்கவில்லை. அதனால் தான் மலை போன்ற நெஞ்சுரத்துடன் நடமாடிக் கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அன்றைய நாள் எனது நபி மரணித்து விட்டார் என்று யாராவது சொன்னால் எனது வாளிற்கு இரையாகி விடுவீர்கள் என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஜாஹிலியத்தின் மடமையினால் நரக விளிம்பில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த மக்களை சொர்க்கத்திற்கு நன்மாராயணம் சொல்லப்பட்டவர்களாக மாற்றிவிட்டு சென்ற அந்த மாநபியின் மரணத்தை யாரினால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? எந்த யுத்தத்திற்கு சென்றாலும் அந்த யுத்தத்தில் பிலால் தன்னுடன் இருக்க வேண்டும். எந்த பயணத்திற்கு சென்றாலும் அந்த பயணத்தில் பிலால் தன்னுடன் இருக்க வேண்டும். எந்த உணவு தனக்கு கிடைத்தாலும் அந்த உணவை பிலாலும் சாப்பிட வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மாநபியின் மரணத்தை அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினால் அன்றைய நாள் எப்படி தாங்கிக் கொண்டிருக்க முடியும்? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜனாசாவை அடக்கம் செய்ததன் பின்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு மதீனாவை விட்டே புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தார்கள். இந்த செய்தியை அறிந்தவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரிவையே தாங்கிக் கொள்ள முடியாமல் செய்வதறியாது தடமாறிக் கொண்டிருக்கும் எங்களை விட்டு நீங்களும் சென்று விட்டால் எங்கள் நிலை என்னவாகும் என்று கெஞ்சி அழுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என் மாநபி குடியிருக்காத இந்த மதீனா மீது இதற்கு மேல் இந்த பிலாலால் குடியிருக்க முடியாது. என் மாநபி நடமாடி திரியாத இந்த மதீனா மீது இதற்கு மேல் இந்த பிலாலால் நடமாட முடியாது. என்னை தடுக்க வேண்டாம், விட்டு விடுங்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் வற்புறுத்திக் கொண்டே இருக்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கரே, இந்த அடிமையை விடுதலை செய்த மாமனிதர் நீங்கள் தான். உங்களுக்காக நீங்கள் என்னை விடுதலை செய்திருந்தால் என்னை தடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அல்லாஹ்விற்காக எனக்கான விடுதலையை நீங்கள் பெற்று தந்திருந்தால் இந்த பிலாலை தடுக்க வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள், சென்று விடுகிறேன் என்று சொல்லியும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனது மரணம் வரையாவது நீங்கள் இங்கு தங்கித்தான் ஆக வேண்டும் என்று மீண்டும் வற்புறுத்திக் கொண்டே இருக்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்காக நான் இங்கு தங்குகிறேன், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, இதற்கு மேல் என்னால் அதான் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்த இந்த அதானை மொழிவதற்கு எனக்கு சக்தி கிடையாது. இதற்கு நீங்கள் அனுமதித்தால் மதீனாவில் நான் தங்குகிறேன் என்றதும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நிபந்தனைக்கு சம்மதிக்கிறார்கள். 2.5 வருடங்கள்
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் வரை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் தான் தங்கியிருந்தார்கள். ஆனால் அதான் சொல்லவே இல்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்திற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வருகிறார்கள். உமரே, என்னை விட்டு விடுங்கள், இப்போதாவது நான் மதீனாவை விட்டு சென்று விடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடமாட்டம் இல்லாத இந்த மதீனாவில் என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. என்னை விட்டு விடுங்கள், தடுத்து விடாதீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கெஞ்சி பார்க்கிறார்கள். எனது மரணம் வரையாவது இங்கே தங்கி இருங்கள் என்று சொல்லி பார்க்கிறார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முற்று முழுதாக மறுத்து விடுகிறார்கள். ஷாமிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு சென்று அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாக வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. என்னை இதற்கு மேல் யாருமே தடுக்க வேண்டாம் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியாக சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறு வழி இல்லாமல் அனுமதி கொடுக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை விட்டே சென்று விடுகிறார்கள். ஷாமிலே நடந்து கொண்டிருந்த யுத்தத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சென்று கலந்து கொள்கிறார்கள். பலஸ்தீன் கைப்பற்றப்பட்டவுடன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவியை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்க முடியாது. உங்களுடைய அமீர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரங்களில் தான் நாங்கள் கொடுப்போம் என்று அங்கிருக்கும் பாதிரிமார்கள் சொன்னவுடன் இந்த செய்தியை கேட்டறிந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமிற்கு புறப்பட்டு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரங்களில் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவி ஒப்படைக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நுழைகிறார்கள். அந்த இடத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். பிலாலே, இந்த இடத்தில் எந்த காரணமும் சொல்லி நீங்கள் தப்பித்து விட முடியாது. இன்றைய நாள் உங்கள் குரலில் நாங்கள் அதானை இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் கேட்டுத்தான் ஆக வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் 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 வற்புறுத்த வேறு வழி இல்லாமல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். சஹாபாக்கள் அனைவரையும் அந்த குரல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மதீனா வாழ்விற்கு அழைத்துச் சென்று விடுகிறது. பல வருடங்களுக்கு பின்னால் வந்த அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அந்த சப்தம் அங்கிருந்த ஆயிரக்கணக்கான சஹாபாக்களையும் அள வைத்து விடுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அடிமை அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என் வாழ்நாளில் அன்றைய நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அதானை கேட்டு அழுததை போன்று என் வாழ்நாளில் எப்போதுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை. சஹாபாக்கள் மொத்தமும் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டே இருந்தார்கள் அந்த சப்தத்தை கேட்டு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நாவிலிருந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகள் தான் வந்தது. அதற்கு மேல் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையையும் அந்த பெயரையும் மொழிவதற்கு அவரால் முடியவில்லை. அந்த குரலில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை கேட்பதற்கு கூட அந்த சஹாபாக்களுக்கு அன்றைய நாள் சக்தி இல்லை. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அதானுடைய சப்தத்தை தாண்டி அழுகை குரல்கள் ஓங்கி ஒலிக்க தொடங்கிவிட்டன. இன்றைய நாள் நாடு நாடாக நாங்கள் கைப்பற்றி ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்காக பசித்திருந்து வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு நின்ற நபி எங்கே? நாயை விட கேவலமாய் குறைஷிகளால் பார்க்கப்பட்ட பிலால் இன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே அதான் சொல்லிக் கொண்டிருக்க, அதிகமான செல்லம் கொடுத்து இந்த பிலாலை கெடுத்து விட்டீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் கேள்வி கேட்கப்பட்டு பிலாலை கண்ணுக்கு கண்ணாக காத்து கொண்டிருந்த அந்த மாணவி எங்கே? அந்த முஹம்மதை கொன்றுவிட்டுதான் என்னுடைய வாளை உரையில் வைப்பேன் என்று சபதமிட்டு விட்டு வந்த அந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்று உலகை ஆளும் அமீராக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து கொண்டிருக்க, உமரை போன்றோ ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை மனித புனிதர்களாக ஆக்கிவிட்டு சென்ற அந்த மாணவி இன்றைய நாள் எங்கே என்று கேட்டு கேட்டு அந்த சஹாபாக்கள் அழுது 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 அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா நிறைந்திருந்த அன்றைய நாள் அந்த சஹாபாக்களோடு சேர்ந்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவும் தான் அழுது கொண்டிருக்கும். அந்த ஷாம் நகரிலே பரவிக் கொண்டிருந்த அந்த நோயினால் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதிக்கப்பட்டு மரண தருவாயிலே தத்தளித்துக் கொண்டிருந்தார்.
கூடியிருக்கும் 3 மனைவிமார்களும் அழுது கொண்டிருந்தார். அங்கிருந்த சஹாபாக்களும் அழுது கொண்டிருந்தார். இந்த சப்தத்தை கேட்டு கண் விழித்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அழுகைகளை பார்த்துவிட்டு சொன்னார்கள், இன்றைய நாள் அழுவதற்கான நாள் அல்ல, சிரிப்பதற்கான நாள் என்று சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறார். இன்றைய நாள் நான் மரணித்து விட்டால் நாளை எனது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எனது அருமை தோழர்களையும் சந்திக்கும் நாளாக மாறிவிடும். இன்று மகிழ்ச்சிகரமான நாள் என்று சொல்லி சிரித்துக் கொண்டே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மரணத்தை சந்திக்கிறார்கள்.